உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து போடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமனில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமனில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளிலே ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இத்திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as the other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass mentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் சிந்திக்க இருப்பது பரிசேயர்களையும் மறைநூல் வல்லுநர்களையும் இயேசு கடிந்து கொள்ளுவதை பார்க்கிறோம். மனித மரபுகளை உயர்த்து பிடித்து கடவுளின் கட்டளைகளை சிதறடிக்கிறார்கள் என்பதற்காக ஆண்டவர் இவ்வாறு அவர்களை கடிந்து கொள்வதன் வழியாக நாம் மாண்பு மிக்கவர்களாக கடவுளினுடைய மதிப்பீடுகளை, உயர்ந்த மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்போதும் நடக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நம்மையும் இன்று அழைத்திருக்கிறார். நாம் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில் நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளுக்காக மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராது பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலர் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது. இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியார்க்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறீர். கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கி இருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொல்ல இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொல்லும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவி சாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரவேலர் வேண்டுதலுக்கும் செவி சாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 84 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. 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 என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி
தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிகளுக்கு கூடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கும் கூடும் கிடைத்துள்ளது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோ, அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். எங்கள் கேடயமாகிய கடவுளை கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவர்களின் முகத்தை கனிவுடன் பாரும். நீர் திருப்பொழிவு செய்தவர்களின் முகத்தை கனிவுடன் பாரும். ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. Alleluia, 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 ஆண்டவரே, நீரும் நியமங்களை தந்தி ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டங்கொள்ள செய்யும். alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளி வேடக்காரர்களாகிய உங்களை பற்றி
எசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கொர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்ற இவ்வேளையில் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஒரு துறவி ஒருவர் இருந்தார். அவர் காவிரி ஆற்றுக்கு குளிக்க சென்றார். கையில் ஒரு செம்பு ஒன்று இருந்தது. அந்த செம்பை எடுத்து கொண்டு சென்றிருந்தார். இப்போது குளிக்க போகும்பொழுது செம்பை எங்கு வைப்பது என்பதை யோசித்து அந்த மணலிலே ஒரு சிறிய குழி ஒன்று தோண்டி அதற்குள்ளே அந்த செம்பை பத்திரமாக மறைத்து வைத்தார். அடையாளம் தெரிய வேண்டும் அல்லவா? ஆகையினாலே பக்கத்தில் இருந்த மணலை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கூம்பாக அங்கே ஒரு முட்டாக கட்டி வைத்துவிட்டு அவர் குளிக்க சென்றார். இதையெல்லாம் பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்த பக்தர்கள் கூட்டம், ஏதோ ஒரு சாஸ்திரம் இருக்கு போல இருக்குது, அதுதான் இப்படி வந்து செம்பை கொண்டுட்டு வந்து மணலில் மறைச்சிட்டு அவர் குளிக்க போகிறாரு என்று நினைத்து கொண்டார்கள். அவர் குளித்து விட்டு திரும்பி வருகின்ற பொழுது பார்த்தால் நிறைய முட்டுக்கள் எல்லாம் இருந்தன, நிறைய கோபுரங்கள் இருந்தன. என்ன இது, நாம் வைக்கும்போது ஒன்று தானே இருந்தது, இப்போ இவ்வளவு எப்படி வந்தது என்று தெரியாமல் தன்னுடைய செம்பு எங்கே இருக்கிறது என்பதை அவர் தேடினார். அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கிருந்த முட்டுக்களை எல்லாம் அழித்து போட்டார், சிதறடித்தார். அப்போது குளித்து கொண்டிருந்தவர்கள் இதை பார்த்து ஓடோடி வந்து, ஏன் எங்கள் சாஸ்திரத்தை போய் அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்தை சண்டைக்கு போனாங்க, அடித்தாங்க, விரட்டினாங்க. அவரால் செம்பையும் எடுக்க முடியலை, தன்னுடைய மடத்திற்கு ஓடி போய்விட்டார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, நிறைய சம்பிரதாயங்களும் மரபுகளும் மூட நம்பிக்கைகளும் நம்முடைய சமய வாழ்க்கையிலே பெரும் இடத்தை ஆக்கிரமித்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் இவ்வாறு இருக்கின்ற ஒன்றைத்தான் இன்றைக்கு கண்டனம் செய்து பதிவு செய்கிறார். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அவரிடத்திலே வந்து அவரோடு நின்று கொண்டிருந்த அவர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், என்ன இது, உம்முடைய சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே. எங்கள் மூதாதையர் மரபுப்படி எல்லாரும் நாங்கள் கை கழுவுகின்றோம், கையை சுத்தம் பண்ணாமல், தட்டுக்களை சுத்தம் பண்ணாமல், கிண்ணங்களை சுத்தம் பண்ணாமல் நாங்கள் சாப்பிடுவது இல்லை. உம்முடைய சீடர்கள் மட்டும் இவ்வாறு
செய்கிறார்களே என்று பெரும் குறையாக அவரிடத்திலே முறையிடுகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து ஒன்றே ஒன்றுதான் கேட்கின்றார். எசாயா என்ன சொல்லி இருக்கிறார் என்று கேட்கிறார். அந்த எசாயா சொன்னதை அவர் திருப்பி சொல்லி காட்டுகிறார். உங்களுடைய உதடுகள் என்னை புகழுகின்றன, உங்களுடைய இதயமோ என்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறது என்று அவர் சொல்லி இருக்கிறார். அவ்வாறுதான் நீங்கள் உங்கள் மூதாதையரின் மரபுகளையும் உங்களுடைய கோட்பாடுகளையும் நீங்கள் உயர்த்தி பிடித்துவிட்டு கடவுளுடைய கட்டளைகளை இவ்வாறு உதறி தள்ளுகிறீர்களே என்று சொல்லுகிறார். இது அவர்களுக்கு பெரும் குற்றமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இவ்வாறு நீங்கள் கடவுளுடைய கட்டளைகளை உயர்த்தி பிடியுங்கள், உங்களுடைய நம்பிக்கைகளையும் மனித மரபுகளையும் அடுத்தது நீங்கள் பிடிக்கலாம் என்று சொல்லுவது போல. ஒருவேளை நாம் நினைக்கின்ற பொழுது அந்த சீடர்கள் என்ன கை கழுவாமல் சாப்பிட்ருப்பாங்களா? இல்லை, அவங்க ஒருவேளை கை கழுவிட்டு தான் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் அவர்கள் மனித முறையிலே கை கழுவினார்கள். ஆனால் இந்த பரிசேயர்கள் எதிர்பார்ப்பது எல்லாம் அந்த மூதாதையர் மரபுப்படி அவர்கள் கை கழுவவில்லை என்பதுதான். பல்வேறு நிகழ்வுகள் அங்கே இருக்கிறது என்பதை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். இது கை கழுவுதல் மட்டுமல்ல, இன்னும் பல சடங்கு முறைகள் அங்கே இருந்தன. இவற்றை எல்லாம் அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் நேராக சாப்பிட சென்று விட்டார்கள் கை கழுவி விட்டு. ஆகினால மரபுப்படி கை கழுவ வேண்டும், அதுதான் அவர்களுடைய விருப்பமும் அவர்களுடைய வேண்டுகோளுமாக அதையே முறையீடாக இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு பரிசேயர் வந்து, இன்றைக்கு என்னுடைய வீட்டிலே நீங்கள் விருந்துண்ண வர வேண்டும் என்று இயேசுவை அழைக்கிறார். அவரும் சரி என்று ஒத்துக்கொண்டு அந்த வீட்டிற்கு செல்லுகிறார். நேராக போய் சாப்பிட உட்காருகிறார். அவர் சாப்பிடுகிறார். இதை பார்த்ததும் எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன இவர் கை கழுவாமல் சாப்பிடுகிறாரே என்று நினைத்தார்கள். இயேசு அவர்களுக்கு ஒன்று சொல்லவில்லை. அவர்கள் ஆச்சரியப்படுவதைக் கண்டு அவர் சொல்லுகிறார், பரிசேயர்களே, நீங்கள் வெளி வேடக்காரர்கள், நீங்கள் கை கழுவுவதற்கு முன்பாக சாப்பிடக்கூடாது, கழுவ வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். உண்மைதான். நீங்கள் தட்டிலும் சரி கிண்ணத்திலும் சரி நீங்கள் சந்தையிலிருந்து வாங்கி வந்திருக்கின்ற அனைத்து பொருட்களையும் நீங்கள் கழுவாமல் சாப்பிட மாட்டீர்கள். இயேசு சொன்னது உண்மையிலேயே ஆரோக்கியமானதும் ஒரு நல்லதும் கூட. ஆனால் நீங்கள் பிடிவாதமாக இப்படித்தான் கை கழுவ வேண்டும் என்று உங்களுடைய மூதாதையர் மரபுகளை எல்லாம் அவர்களிடத்தில் திணிக்கிறீர்களே, இது நியாயமா என்று கேட்பது போல இருக்கிறது. ஆனால் இந்த பரிசேயர்களும் அரைநூல் அறிஞர்களும் என்ன நினைத்தார்கள்? அந்த இயேசுவை ஒருவேளை மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். உங்கள் சீடருக்கு நீங்கள் ஒழுங்காக கை கழுவ கூட கற்றுக் கொடுக்கலையா அப்படின்னு கேட்குற மாதிரி இதை அவர்கள் அவரிடத்திலே முறையிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இவ்வாறு கைகளை கழுவுவது கூடாது கூடணும் என்றெல்லாம் அல்ல. அதற்கு மாறாக ஆண்டவருடைய கட்டளைகளை நீங்கள் அன்பு செய்யுங்கள், ஆண்டவருடைய கட்டளைகளை உயர்த்தி பிடியுங்கள். ஏனென்றால் இந்த மரபுகள் எல்லாம் எப்படி உருவாகியது என்று பார்க்கின்ற பொழுது நாம் பார்க்கிறோம். மோயிசனிடத்திலே கடவுள் எல்லாவற்றையும் கற்பிக்கிறார். மோயிசன் ஆரோனிடத்திலும் ஆரோனுடைய புதல்வர்களிடத்திலும் அவர் இவ்வாறு இந்த மரபுகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இந்த மரபுகளுக்கு பின்னாலே கடவுளுடைய அன்பு இருக்கிறது, கடவுளுடைய இரக்கம் இருக்கிறது, கடவுளுக்காக நீதி இருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் ஒன்றும் கவலைப்படவில்லை. மரபு மட்டும் பெரிது என நினைக்கிறார்கள். ஆகையினாலே தான் ஆண்டவர் இதைவிட பெரியது இங்கே நிறைய இருக்கிறது, அது கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வெளிப்படுத்திய இந்த உயர்ந்த மதிப்பீடுகள். இந்த உயர்ந்த மதிப்பீடுகளை நீங்கள் வாழ்க்கையிலே கொள்ள வேண்டும். ஆகையினாலே உங்களுடைய இதயம் எப்போதும் ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவரை சொன்னது போல, நான் என்னை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் இல்லாமல் போவதாக என்று. இந்த வழிபாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வழிபாட்டையே அசிங்கப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இவ்வாறு ஆண்டவருக்கு உரித்தானதை ஆண்டவருக்கும் மனிதருக்கு உரித்தானதை மனிதருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார். கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய
ஆன்மீகம் எங்கே இருக்கிறது என்பதை நினைத்து பார்ப்போமேயானால், இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து நாம் செய்கின்ற அனைத்து செயல்களையும் அவரிலே செய்வதுதான் நம்முடைய ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் வளர வளர சமூகமாக மாறுகிறது. குடும்பங்கள், சமூகங்கள், இப்படியாக நம்முடைய கிறிஸ்தவ இந்த ஆன்மீகமானது ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே தான் வளர்ச்சி பெறுகிறது. நாம் இறையரசின் மக்கள் என்று எப்படி சொல்வது? இதோ இந்த உயர்ந்த மதிப்பீடுகள், இயேசு இவ்வுலகிற்கு கொண்டு வந்த அன்பு, இரக்கம், பரிவு, மன்னிப்பு, இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவையெல்லாம் திகழ வேண்டும். நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் அதை கடைபிடிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளை நினைத்து நாம் பெருமை கொள்ளுகிறோம். அவரிடத்திலே நாம் பற்று கொண்டிருக்கிறோம், அவரிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு பொருளாகிறது. இயேசு எப்பொழுதுமே மேலெழுந்த வரியாக ஒரு வாழ்க்கை அல்ல. ஆகினாலே தான் இந்த பரிசேயர்களுடைய வெளி வேடத்தை அவர் கண்டித்து திருத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இயேசு தன்னுடைய சீடர்களை அழைக்கின்ற பொழுது கூட அவர் அவர்களிடம் என்ன சொன்னார்? வாங்கள், மீன் பிடிப்பவர்களை உங்களை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று. காணிக்கை கொண்டு வந்தார் ஒரு மனிதர், ஆலயத்திற்கு காணிக்கை செலுத்த வந்தார். அவரிடத்திலே அவர் கேட்டது, நீ காணிக்கை செலுத்த வந்திருக்கிறாய், நீ யாரோடவாவது பகையாக இருந்தால் உன் காணிக்கையை வைத்துவிட்டு நீ போய் முதலில் சமாதானம் செய்து கொண்டு பின்னர் வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஏனென்றால் இந்த காணிக்கையை விட அந்த சமாதானம் பெரியது என்பதை அவனுக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். இவ்வாறு ஆண்டவர் நம்முடைய இதயத்தை தான் பார்க்கிறார். உண்டியலில் காசு போட வந்த அந்த கைம்பெண்ணிடத்தில் எல்லாரையும் விட மிக குறைவாக போட்டார். ஆனால் அவர்களுடைய இதயத்தை உற்று பார்க்கிற கடவுள் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவருக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை பார்த்து அவர்தான் எல்லாரையும் விட அதிகமாக அந்த காணிக்கையை கொடுத்தாள் என்று அவளை பாராட்டுவதையும் பார்க்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு நம்முடைய உயர்ந்த மதிப்பீடுகளை நாம் உள்ளத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்கு எப்போதுமே துணையாகவே இருந்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய சட்டங்கள், ஒழுங்குகள், நெறிமுறைகள், இவைகள் அனைத்துமே நமக்கு தேவைதான். தேவை இல்லை என்று யாரும் சொல்வது இல்லை. ஆனால் இவற்றை விட மேலான ஒன்று, மனிதர்கள் உண்டாக்கிய இதை விட கடவுளுடைய கட்டளை ஒன்று இருக்கிறது, கடவுள் கொண்டு வந்த மதிப்பீடுகள் ஒன்று இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து அதை பின்பற்றுவது தான் நமக்கு சாலச் சிறந்தது என்பதையே ஆண்டவர் இன்றைக்கு இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கும் எடுத்து சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய இதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை கடவுள் விரும்புகிறார். காயின், ஆபேல் 2 பேரும் காணிக்கை கொண்டு வந்தார்கள். காணிக்கை பொருட்களை நாம் குறை சொல்வதை விட அவர்களுடைய இதயத்திலே இருந்த அந்த இதய பூரிப்பு, அந்த இதய எண்ணங்கள், சிந்தனைகள் அத்தனையும் 2 பேருக்கும் ஒன்றாகவே இல்லை. ஆபேல் ஆண்டவருக்கு நல்லதை கொடுக்கிறோம் என்று கொடுத்தார். ஆனால் காயின் தன்னுடைய வயலில் விளைந்த கனிகளில் கெட்டதை கொண்டு வந்து கொடுத்து ஆண்டவருடைய சாபத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்ல வேண்டும். இவ்வாறாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய இதயம். உங்கள் இதயத்தில் யார் இருக்கிறா அப்படின்னு ஒரு போர் வீரனை பார்த்து நெப்போலியன் கேட்டார். அப்புறம் அவர் சொன்னார், என் இதயத்தில் நெப்போலியன் இருக்கிறார் என்று. என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்க, ஆனால் என் நெப்போலியனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது என் இதயத்தில் இருக்கிற அவருக்கு என்று. நம்மாலே அதை சொல்ல முடிகிறதா? இயேசு கிறிஸ்து என்னுடைய இதயத்தில் இருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார், நான் செய்கின்ற செயல்களில் எல்லாம் முதன்மையான இடம் அவருக்கு தான் கொடுக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா என்பதை எண்ணி பார்ப்போம். மேலுமாக இவ்வுலகத்தில் இருக்கிற எத்தனை மூதாதையர்களுடைய நெறிமுறைகள் இருந்தாலும், எத்தனை பழக்க வழக்கங்கள் இருந்தாலும், ஆண்டவருடைய கட்டளை உயர்ந்தது என்பதை நாம் தூக்கி பிடிக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் வெளி வேடமற்ற ஒரு வாழ்க்கையாக சொல்லுகிறார். நமக்கு அமைதி வேண்டும், அன்பு வேண்டும், சமாதானம் வேண்டும், பரிவு வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய இதயத்திலே இருக்க வேண்டும். சாதாரணமாக ஆண்டவர் சொல்கிறார், வெளியிலேருந்து வர எதுவுமே மனிதனை அசுத்தப்படுத்துறது இல்லை, மனிதனுக்குள்ளே இருந்து வருகின்ற அனைத்தும் மனிதனை அசுத்தப்படுத்துகிறது என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். என்னென்ன வருகிறது என்று கேட்டால், பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு
ஆகிய அனைத்தும் நம்முடைய உள்ளத்திலே இருந்து வெளிவந்து மனிதனை அசுத்தப்படுத்தக்கூடிய ஒன்று. வேறு அசுத்தமானது ஒன்றும் இல்லை. வெளியிலிருந்து வருவது எதுவும் மனிதனுக்குள்ளே புகுந்து அவனை அசுத்தப்படுத்தாது என்பதையும் ஆண்டவர் உறுதிபட சொல்லியிருக்கிறார். எல்லாவித அசுத்தங்களிலிருந்தும் நம்முடைய இதயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள முயற்சிப்போம். ஆண்டவர் ஒருவருக்கே அது சொந்தமானது. எல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க, ஆனால் எனக்கு நீங்கள் மட்டும் வேணும் என்று தான் ஆண்டவர் படைக்கின்ற பொழுதே நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். ஆகினாலே கடவுளுக்கு அனைத்தையும் அர்ப்பணமாக்கி அவரிலே நாம் வாழ்வதற்கும் அவரோடு வாழ்வதற்கும் நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய அருள், அன்னையினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. சகோதரரை நம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இப்படி எல்லாம் உள்ள தந்தை கேட்டதாகும்படி அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினாலே எங்களை மீட்டருளினீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின்
உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உணவை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நியம நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உம் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் இறந்த அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவரது கணவரான புனித யோசேப்பு, எல்லா புனிதரோடும் சேர்ந்து நாங்களும் நிலை வாழ்வில் தகுதி பெறும்படியாக உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியே உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தை,
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது பாதுகாப்பளிப்பதாக. ஆமென். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது.
உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உடலும் உயிரும் என்னோடு வரும், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உன்னோடு நானும் உணவாகுவேன், என்னோடு நீயும் உறவாடுவாய். ஆயனாயிருந்திடுவாய், என்னை ஆவியாய் நிரப்பிடுவாய். நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒருங்கிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் குடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இறை இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்திருக்கும் போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியினாலே பொங்கச் செய்தரலும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையே, ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of our Mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது.